52வது ஸ்லோகம். காமன் கருணை அணைய இணை விழிகள். गते घर्णाभ्यां करुत इव भक्ष्माणि ददति पुरां बेन्दुश्चिन्दप्रशमसरसविस्रावणफले इमे नेत्रे गोत्राधरपति कुलोद्धं सकलिके तव कृष्णाकृष्टस्मरचरविलासं कलयतः. மலையரசனாகிய இமவானின் குலம் தழைக்க வந்த கொழுந்தே என விழித்து தேவியின் மென்மை தன்மையினை வலியுறுத்துகிறார் ஆச்சாரியர். கணைகளின் இரு புறங்களிலும் சிறகுகளை கட்டுவதன் வாயிலாக அதன் வேகத்தை மிகைப்படுத்தலாம். தேவியின் விழி அம்புகளின் கட்டப்பட்ட சிறகுகள் போன்ற இமை முடிகள் தோன்றுகின்றன. காது வரை இழுக்கப்பட்ட கணைகள் அம்பு தொடுப்பதற்கான ஆயுத்த நிலையில் உள்ளன. இவ்விழிக்கணைகளின் நோக்கம் முப்புறம் வெறுத்த ஈசனின் மனதில் உள்ள சாந்த பாவத்தை நோக்கி அங்கே காதலை தோற்றுவிக்கக்கூடிய காமன் கலைகளின் செயலை செய்வதேயாகும். இவ்வாறு தேவியின் விழிகளை தியானிப்பவர்களுக்கு மனதில் உள்ள காமம் அகன்று பிரம்ம சாட்சாத்காரம் கிட்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிகிறது.